சிறுவன் என்று கூட யோசிக்காமல் துடைப்பத்தை வைத்து அடிக்கும் அளவிற்கு ஈவு இரக்கம் இல்லாத கல் நெஞ்சை பார்க்கும்போது மனமெல்லாம் பதறத்தான் செய்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே செங்குணம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் சுமார் 45 பேர் பயின்று வரும் நிலையில் மாணவர்களுக்கு மதிய உணவு பள்ளியிலேயே வழங்கப்படுவது வழக்கம் என்ற நிலையில் வெள்ளிக்கிழமையன்றும் உணவு விநியோகம் செய்யப்பட்டது. அப்போது சில மாணவர்களுக்கு மட்டும் முட்டை வழங்கப்பட்ட நிலையில் ஒரு சிலர் சாப்பாடு வாங்க செல்லும் போது முட்டை இல்லை என சமையலர் லட்சுமி என்பவர் கூறியதாக சொல்லப்படுகிறது. இதனை கவனித்த மாணவன் ஒருவன் சமையலறைக்குள் புகுந்து பாத்திரத்தில் இருந்த முட்டைகளை பார்த்துவிட்டு இங்குதான் இருக்கிறதே என எதிர்த்து கேள்வி கேட்டதாக கூறப்படுகிறது. பாத்திரத்தில் அவிக்காமல் இருந்த முட்டைகளை கண்டுபிடித்து மாணவன் கேள்வி கேட்கவே அதனை பொறுத்து கொள்ள முடியாத சமையலர் லட்சுமி மாணவனை விரட்டி விரட்டி அடித்ததுதான் அநியாயத்தின் உச்சமாக இருந்தது. துடைப்பத்தை எடுத்துக்கொண்டு விரட்டி விரட்டி வகுப்பறை வரை சமையலர் லட்சுமியும் உதவி சமையலர் முனியம்மாளும் செல்ல அந்த மாணவன் டீச்சர் டீச்சர் என அலறி துடிக்கும் சத்தம் காதை ரணமாக்குகிறது. மாணவன் அலறி சத்தம் போட்ட போதும் கூட மனமிறங்காத சமையலர்கள் இருவரும் துடைப்பத்தை வைத்து அந்த மாணவனை கொடூரமாக தாக்கியது பதற வைத்தது. ஆசிரியர் நிற்கும் போதே கண்மூடித்தனமாக துடைப்பத்தை வைத்து சமையலர்கள் இருவரும் தாக்கிய கொடூர நிகழ்வை மாணவர்களே வீடியோவாக பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. மாணவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்பத்தான் முட்டை வழங்க வேண்டும் என்ற நிலையில் பள்ளிக்கு வந்த மாணவர்களுக்கு முட்டை கொடுக்காமல் குறைந்த அளவு மட்டுமே அவித்துவிட்டு மீதத்தை வெளியில் விற்று காசு பார்ப்பதாக கூறப்படுகிறது. மதிய உணவு திட்டத்தில் மாணவர்கள் சத்தாக சாப்பிட வேண்டும் என்றுதான் முட்டை வழங்கப்படுகிறது என்ற நிலையில் அதை விற்று காசு பார்க்கும் அளவிற்கு சமையலர்கள் இருவரும் கொடூர மனம் படைத்தவர்களாக இருக்க அதனை கண்டுபிடித்த மாணவனை மரியாதை இல்லாமல் துடைப்பத்தை வைத்து தாக்கியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோ வைரலான நிலையில் சமையலர் லட்சுமி உதவி சமையலர் முனியம்மாள் ஆகிய இருவரையும் வட்டார வளர்ச்சி அலுவலர் பணியிடை நீக்கம் செய்திருக்கிறார். இதற்கிடையே சமையலர் உதவி சமையலர் இருவரையும் அழைத்து விசாரணை நடத்திய போலீசார் பின்னர் அவர்களை கைது செய்தனர். மேலும் மாணவனை தாக்கும் போது ஆசிரியர் எதிர்த்து கேள்வி கேட்காமல் வேடிக்கை பார்த்த நிலையில் அவர் மீது ஏன் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என கேட்டு மெமோ கொடுக்கப்பட்டுள்ளது. வாங்கும் அரசு சம்பளம் போதாது என்று தனியாக மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய முட்டைகளை அமுக்கி விற்பனை செய்து காசு பார்த்ததோடு மாணவன் மீதும் தாக்குதல் நடத்தியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.